நண்பர்களே, மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 1987 ஆண்டுகளிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது ஏன் கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால், புகையிலை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு ஆண்டுக்கு சுமார் உலகம் முழுவதும் 1 கோடி நபர்கள் இறந்து விடுவதாக அதிர்ச்சியான ஒரு அறிக்கை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது 1.3 பில்லியன் அளவுக்கு மக்கள் புகையிலையை பயன்படுத்துகிறார்கள். புகையிலை பயன்பாடு என்பது அது பலவிதமாக பயன்படுத்தப்படுகிறது. குட்கா வடிவத்தில் பயன்படுத்தப்படுகிறது, சுருட்டு வடிவத்தில் பயன்படுத்தப்படுகிறது, சிகரெட், பீடி இப்படி பயன்படுத்தப்படுகிறது. அந்த புகையிலை வாயில் போட்டு மெல்லப்பட்டு அப்படியும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த புகையிலை அது புகையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி புகையிலை பயன்படுத்துவதன் மூலமாக பலவிதமான பெரும் தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே ஆண்டொன்றுக்கு 1 கோடி நபர்கள் உயிரை துறக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் புகையிலையை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலையை பயன்படுத்துவதன் மூலமாக எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அதே அளவுக்கு அறவே புகையிலையை பயன்படுத்தாதவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களுடைய அந்த புகையை சுவாசிப்பதின் மூலமாக புகையை பயன்படுத்தாதவர்களுக்கும் அவர்களுக்கும் பலவிதமான நோய்கள் ஏற்படுகிறது. இப்படி புற்றுநோய் ஏற்படுவதற்கு மிக மிக முக்கிய காரணம் புகையிலை பயன்பாடு. இந்த உலகத்திலேயே 2வது இறப்பு விகிதம் அதிகமாக இருப்பது அது புகையிலை சார்ந்த பொருட்களால் தான் ஏற்படுகிறது என்று ஐநா தெரிவிக்கிறது. இப்படி இந்த புகையிலையை பயன்படுத்துவதன் மூலமாக 15க்கும் மேற்பட்ட பெரும் தொற்று நோய்கள், புற்றுநோய்கள் ஏற்படுவதாக உலக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சுவாசக் கோளாறு ஏற்படுகிறது. புகையிலையை பயன்படுத்துவதினால் சுவாசக் கோளாறு ஏற்படுவதன் மூலமாக நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுகிறது. 2வது பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுகிறது. 3வது கணைய புற்றுநோய் ஏற்படுகிறது. 4வது வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. 5வது தொண்டை புற்றுநோய் ஏற்படுகிறது. 6வது நாக்கிலே புற்றுநோய் வருகிறது. 7வது நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான ஒரு நோய்கள், அதாவது குணப்படுத்த முடியாத பல சிரமங்கள் அதன் மூலமாக ஏற்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த புற்றுநோயை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் புகையிலையை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் தடை செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து எல்லாம் வல்ல அல்லாஹ் பேசுகின்ற பொழுது வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஃப, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு எதுவெல்லாம் கெடுதியை ஏற்படுத்துகிறதோ, எதுவெல்லாம் உடல் நலனுக்கு கேடாக இருக்கிறதோ, கெடுதியாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்வார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அப்போ புகையிலை மூலமாக, புகைப்பதின் மூலமாக புற்றுநோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் அப்போ புகையிலையை பயன்படுத்துவது இஸ்லாத்தின் பார்வையில் அது ஹராமாக இருக்கிறது, அது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அப்போ எனவே அந்த புகையிலையை நாம் கைவிட வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதன் மூலமாக பசி ஏற்படுவது கிடையாது. புகைப்பதின் மூலமாக பசி நின்று விடுகிறது, தூக்கம் கெட்டுப்போய் விடுகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது, ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. இப்படி பலவிதமான கெடுதிகள், உடல் ரீதியான கெடுதிகள்
உடல் ரீதியான உபாதைகள் புகைப்பதின் மூலமாக, புகையிலையை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படுகிறது. உலகம் முழுவதும் நாம் பார்க்கின்ற பொழுது புகையிலை பயன்பாடு இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. அந்த புகையிலை பயன்படுத்துவதன் மூலமாக அதிகமான இறப்புக்கள் உலகத்திலே 12% இழப்புக்கள், உயிரிழப்புக்கள் இந்தியாவில் ஏற்படுவதாக ஒரு அதிர்ச்சி தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. எனவே புகையிலையை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, புகைக்கவும் கூடாது. லட்சக்கணக்கான ஹெக்டேர் அளவுக்கு புகையிலை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த புகையிலை சாகுபடி செய்யப்படுவதற்காக வேண்டி வேளாண் நிலங்கள் அழிக்கப்படுகிறது. இப்படி இதன் மூலமாக உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. உடல்நலனுக்கு கேடை விளைவிக்கிறது, விவசாய நிலத்திற்கு பாதிப்பை தருகிறது. இப்படிப்பட்ட இந்த புகையிலையை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அது ஹராம், அது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. எனவே புகைப்பதின் மூலமாக அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே புகைப்பதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதை விட்டோம் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த புகையிலை பயன்பாடு அது எந்த விதத்தில் வந்தாலும் அதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அதை இஸ்லாம் தடை செய்கிறது, அதை ஹராமாக்கிறது. எனவே மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறது. எனவே இந்த உலகத்தை புகையிலை இல்லாத உலகமாக, புகைப்பிடிக்காத ஒரு உலகமாக இந்த உலகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில் புகைப்பதும் புகையிலையை பயன்படுத்துவதும் அது ஹராம் என்ற முடிவுக்கு வந்தால், இப்படி புகையிலையை நாம் முழுமையாக எதிர்க்கலாம், முழுமையாக கைவிடலாம். எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில் நடப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்வானாக.